Hi friends, வணக்கம் வெல்கம் டு ஹனாட்ஸ். இன்னைக்கு நம்ம ஹனாட் சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா 5 நிமிஷத்துல ரொம்ப எம்மியான டேஸ்டான மேங்கோ ஜாம் தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த மேங்கோ ஜாம் செய்யிறதுக்கு only 3 ingredients போதும். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்ல தினமும் காலையில 6 மணிக்கு நம்மளோட ஹனாட் சேனல்ல இருந்து ரொம்பவே டேஸ்டியான எம்மியான ஹெல்தியான குக்கிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணிடுவோம். சோ பிடிச்சிருந்தா தொடர்ந்து பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளோட ஹனாட் சேனல் நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்கன்னா வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை ஆல்ங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஒரு 2 மேங்கோ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு மிக்சர் ஜாருக்கு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மேங்கோ சீசன். இந்த மாதிரி சீசனில் நம்ம இந்த மாதிரி மேங்கோ வாங்கி ஜாம் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா இது வந்து ஒரு 3 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி அரைச்சதை ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றி கொஞ்சமாக பபிள்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது வந்து நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. முடிஞ்ச அளவுக்கு சிம்மிலே வச்சு பண்ணுங்கள். பாத்திரத்தில் பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. இந்த மேங்கோ ஜாம் வந்து பிரெட் சப்பாத்திக்கெலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இப்போ சுகர் எடுத்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு மாம்பழம் 1 கப் எடுத்துருக்கோம்னா அதே கப் அளவுக்கு நீங்கள் சுகர் எடுத்துக்கலாம். ஸ்வீட் கம்மியாக வேணால் நீங்கள் குறைச்சிக்கலாம். இப்போது லேசாக பபிள்ஸ் வந்ததும் அந்த சுகரை வந்து நம்மளோட மேங்கோ பல்ப்பில் சேர்த்துடலாம். சேர்த்து அதையும் நல்லா கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுகர் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமும் கைவிடாமல் நல்லா பபிள்ஸ் வர வரைக்கும் கிண்டிகிட்டே இருங்க. நல்லா ஒரு கண்ணாடி பதம் மாதிரி வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதிலே வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நல்லா வந்து நம்ம இப்போ ஆற வச்சிடலாம். நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுக்கலாம். நல்லா ஈரம் எதுவுமே இல்லாத கண்டெய்னராக பார்த்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணும்போது 3 மாதம் வரைக்கும் வரும். ஆனால் நம்ம குட்டி பசங்கிட்ட கொடுக்கும்போது 3 நாளில் காலியாயிரும். அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்மளோட ஹனாட் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மரம் அழுப்பம் மழை பெறுவோம். ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப்.